டேய் வீடியோ போனா நாங்க போஸ் குத்து நின்னுக்கிற வாடா டைம் அது. நான் வர மாட்டேன், என்ன புகழ்ந்து பேசினாதான் நான் வருவேன். ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இருப்பா நான் புகழ்ந்தே பேசுறேன். எங்களின் இளைய தளபதியே வருக வருக. ஏய் இளைய தளபதி மாதிரி தளபதி ஆகி ரொம்ப நாளாவது, இன்னும் என்ன இளைய தளபதின்னு சொன்னா உன்னை பிச்சு போடுவேன். மாத்தி சொல்லு. நான்சென்ஸ் நான்சென்ஸ். தளபதியே வருக வருக. டேய் அது சினிமா படத்தோட முடிஞ்சு போச்சுடா. நான் இப்ப அரசியலுக்கு வந்துட்டேன்டா. மாத்தி சொல்லு. இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன்டா செவ்வாழ. சூப்பர் ஸ்டாரே, எங்களின் சூப்பர் ஸ்டாரே வருக வருக. இன்னுமே சினிமாலே இருக்கான் பாரு. அரசியலுக்கு வாடா. அரசியலுக்கு நான் எதுக்குடா வந்திருக்கேன்? ஓ கொல்றானே முடியலையே. சரி, தமிழ்நாட்டில் வருங்காலம் நாளைய தீர்ப்பு 2026 முதலமைச்சர். நாளைய தீர்ப்பே எங்களின் முதலமைச்சரே. 2026 எதிர்காலமே எங்களின் முதல் அமைச்சரே வருக 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 வருக. வந்துட்டேன்டா. என் நெஞ்சில் குடியிருக்கும். போட்டு அடிக்கிறார். நான் தான் வந்தா டைலாக் பேசணும்னு உனக்கு தெரியும். அப்ப நீ அதுக்கு நீ ஏன் அப்படி செகண்ட் டே ரோட் ஷோ எல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் முறுக்கா போயிருக்காப்ல. ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே எவனோ ஒருத்தன் தூக்கி எதையோ வச்சிருக்கான். பாத்தீங்களா பறக்குது இப்படி வருது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பின்னாடி யாரு அது தலையில அடிக்கிறீங்க? பட்டு வேறதால அப்படிலாம் பண்ண கூடாது. உண்மையா கண்டிக்கிறாங்க நாங்க. என்ன இந்த மாதிரி பண்றானுங்க? அதெல்லாம் பண்ண கூடாது. இருந்தாலும் நீங்க எப்படி அப்படி பண்ணுவீங்க? அவரு எவ்வளவு பெரிய நடிகர், வருங்கால தமிழ்நாட்டின் 2026ஆம் ஆண்டு முதலமைச்சருங்க. இல்ல முடிவு பண்ணியாச்சு. பின்னாடி நின்னு தலையில அடிக்கிறது அந்த விஷயத்த நான் எப்பயுமே ஏத்துக்க முடியாதுங்க. முன்னாடி நீ செருப்பு விடுறது உண்மையா கண்டிக்கிறேன். இது ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆதவ அர்ஜுன் மேடையில பேசும்போது என்ன தெரியுமா பேசினாரு? எங்க தளபதியோட பாதுகாப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்க தலைவரோட பாதுகாப்பை நாங்க பாத்துக்குவோம். நீங்க எங்க தளபதி வரும்போது மக்களோட பாதுகாப்பை நீங்க உறுதி செய்யணும். மக்கள் எங்களால மக்களுக்கு பிரச்சனை வருது, நீங்க சீன் ஓட்டிட கூடாது. தளபதி எல்லாம் நாங்க பாத்துறோம். நாங்க ஒய் பிரிவு இருக்கு, நாங்க பவுன்சர்ஸ் துபாயில இருந்து இறக்குவோம், அந்த சேஃப்டி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால்தான் இவனை பின்னாடி இப்படி தட்டிடுறான். அதுக்கு ஏங்க நீங்க இவரை அடிக்கிறீங்க? அவரு போய் அடிக்கிறது தானே. இருந்தாலும் அந்த செயலை யார் செஞ்சிருந்தாலும் அதை வன்மையா கண்டிக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அந்த செருப்பு விட்டவனுங்க. ஏன்னா இந்த விஷயங்களை என்றைக்குமே ரோஸ்ட் பிரதர்ஸ் ஆதரிக்க மாட்டோம். யாருமே ஆதரிக்க கூடாது. ஏன்னா அவர் நல்லவரோ கெட்டவரோ துபாகுரோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஏதோ ஒரு கருத்தோட வந்திருக்காரு, அவர் பேசிட்டு அவர் போறாரு, அவர் அரசியல் பண்ண போறாரு. பட் வயலன்ஸ் அது ஏத்துக்கவே முடியாது. அக்செப்டபிள். சோ அதை வன்மையா கண்டிச்சுட்டு நேத்து என்னென்ன கலவரங்கள் நடந்தது பாகம் 3 இன்னைக்கு. பாகம் 3 போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நமக்காக தினசரி சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நேத்து பாத்தீங்கன்னா ரத்னகுமார் ஹியூமன் ஹேண்டில், அதே மாதிரி முகமது, அப்புறமா அன்சாரி, இவங்க 3 பேர் நமக்கு உதவி இருக்காங்க. இவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க பார்ட் 3க்கு போகலாம். நேத்து பார்த்தனா அதே மாதிரி நீ இப்ப எனக்கு இன்ட்ரோ கொடுத்த பத்தியா ஒரு வரவேற்பு விஜய் சொல்லிட்டாரு, எனக்கு நீங்க அப்படி சொன்னாதான் நான் மேடையில ஏறுவேன், இல்லன்னா நான் ஏற மாட்டேன். ஏங்க இதெல்லாம் குழந்தை மாதிரி பண்றீங்களே. முதலமைச்சர் குழந்தை மாதிரி எங்க பண்ணுறீங்க? சினிமா நடிகர்ரா. உனக்கு சினிமால ஒரு ஹீரோவை சும்மாவே காட்டிடுவாங்களா? எப்படி காட்டுவாங்க? அப்படியே பேக் மோஷன்ல அப்படியே மூஞ்ச கொஞ்ச நேரம் காட்டாம, அப்புறமா ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்ல அப்படி குத்துன உடனே அப்படி மூஞ்ச ஃபயர்ஃபுல்லா கிளியரா காட்டுவாங்க. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன் அவன் பேப்பரை தெரிக்க விடணும், அவன் கத்துணும். அரசியல் மேடைய இன்னும் ஷூட்டிங் நடத்திக்கிறாங்க இங்க. டேக் ஆக்ஷன் சொல்லுறாங்க. உங்களுக்கு வெளி உலகத்துக்கு வேணா அது அரசியல் மேடை. முன்னாடி உக்காந்துங்கிறவங்க பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் எப்ப லெஃப்ட் வாங்குவேன், எப்ப சேர போட்டு உடைக்கலான்னு வெயிட் பண்ற குரூப் கூடாது. தெரியும். நாங்க அங்க ஒரு பில்டப்ப குத்துன்னு இருக்கும். இந்த ஒண்ணு சொல்லுவாங்க பாரு, புலி வருதுன்னு அப்படியே பயமுத்தினே இருக்கணும்னு. அது மாதிரி நேத்து சீஃப் மினிஸ்டர் என்ன கூப்பிட்டாதான் நான் உள்ள வருவேன். அவரு அந்த பேச்சாளர் லைனா ராஜ்மோகன் சொல்லினே இருக்காரு. அப்பயே வரலாமே. அந்த முதலமைச்சர் என்ற வார்த்தை சொன்னப்போதான் 2026 முதலமைச்சர்
பிகாஸ் ஐ அம் கோயிங் டு பிகம் a chief minister யா. என்னயா நீங்க அப்பதான் கை தட்டுவாங்க கீழ இருக்கிறவன். வருங்காலத்து எம்எல்ஏ வராருன்னா கை தட்டுவானா? ஆமா, இது ரீல்ஸா போடுறானுங்கப்பா. வருங்காலத்து எம்எல்ஏ வராருன்னா கை தட்டுவானா? கை தட்ட மாட்டான். வருங்காலத்து முதலமைச்சர் வராருன்னா தான் கை தட்டுவான். நான் ஒரு அவளா அதெல்லாம் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் கண்டென்ட்டுக்குள்ள போறேன். எங்க அண்ணன் வந்தாரு, வந்து நாட்டு மக்களுக்கு என்னமோ பேச போறாருன்னு வெயிட் பண்ண வேலையிலே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன ஆச்சு? நேத்து நீ சொன்ன என்ன சொன்ன? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டே 4 நிமிஷம் பேசினாரு. ஆமா, செகண்ட் டேவோ 4 நிமிஷம் பேசுவாருங்க. இதுதாங்க அவருக்கு அலோகேட் பண்ணிருக்கிற டைம். 4 நீ சொன்ன. ஆமா, நேத்தும் கரெக்டா 4 நிமிஷம் தான் பேச. ஆமா, பின்ன நேத்து வந்து கோச்சிக்க மாட்டான். டேய் நீனா 1 நிமிஷம் பேசுவ. இவன் ஏதோ விஜயோட கள்ள தொடர்புல இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படிங்க அவர் 4 நிமிஷம் தான் பேசுவாருன்னு உனக்கு தெரியும்? நேத்து அப்படிதாங்க பேசுவாரு. ஏன்னா இங்க வரதும் சண்டை போட மாட்டான். இல்ல டேய் எடிட்டர்ஸ், இவனை பாத்து வைங்க. இவன் ஏதோ தொடர்புல இருக்கிறான் போல அந்த டீமோட. எந்த தொடர்பு இல்ல. 4 நிமிஷம் நேத்தும் கரெக்டா ஷார்ப்பா டைமிங். அதே ஷார்ப்பா 3:57க்கு முடிச்சிட்டாரு. என்னையா இது? அதுக்கு ஒரு விளக்கம் வேற தராரு ஆதவ அர்ஜுன். என்ன விளக்கம்? 3 நிமிஷம் பேசுறதுக்கே கோயம்புத்தூரே அடருது. அப்ப 30 நிமிஷம் பேசனா தமிழ்நாட்டே அந்தரம் தெரியல. முடியலப்பா. அவனை கூட்டிட்டு போங்கப்பா. அவனை தயவு செய்து அவனை பேச்ச நிப்பாட்டுங்கப்பா. அப்படிதான் பாக்குது. எங்க அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் பேச பேச எங்கால் பாத்தியா இல்லையா? உங்க ஆள் மட்டும் தூங்கல, அங்க இருக்கிற எல்லாருமே தூங்கி நிக்கிறாருங்க கொரட்டை விட்டு. அது டயர்டா. தளபதிக்காக அவர் எவ்வளவு மத்தவங்க பேசும்போது தூங்கல. அவரை இட்டுக்கின்னு போறதுதான் எங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கு. அந்த மாதிரி அவர் டயர்ட்ல இருப்பாரு. நீ அவரை தப்பா நினைக்காது. சரி வந்துட்டாரு எங்க அண்ணன் வந்துட்டு. சரி நேத்து தான் ஏதோ 3 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. இன்னைக்காச்சும் 30 நிமிஷத்துக்கு பேசுவாருன்னு உட்காந்து நானும் பாக்குறேன். சரி எதனா மெயின் பாயிண்ட் வரும், அட்டாக்கிங்ல பண்ணுவாரு. 2026 சீஃப் மினிஸ்டர் என்னதான் செய்ய போறாருன்றத சொல்லுவாரு. இல்ல பிஎல்ஏக்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாருன்னு பார்த்தா நேத்து வந்துட்டு. நமக்கு வந்து இது எலெக்ஷன் தான், ஓட்டு முக்கியம் தான். பட் மக்கள் முக்கியம். மக்கள் முக்கியம்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? எலெக்ஷனுக்கு வரக்கூடாது. இந்த இயக்கங்கள்னு இருக்கு தெரியுமா? இப்ப திராவிட கழகங்கள் அவங்க எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு வர மாட்டாங்க. மே இயக்கம், மே 17 இயக்கம்னு ஏதோ இருக்கு. அவங்க எல்லாம் எலெக்ஷன் வர மாட்டாங்க. மக்களுக்காக போராடுவாங்க, மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க. அப்பதான் வந்து நீ இறங்கி போராட முடியும். இவங்க கூட கை கோக்கணும், இவங்க கூட கை கோக்கணும்னு அவசியம் இறங்கணும். ஏன் நாங்க ஒரு ஐடியா தரோம். எதுக்கு ஓட் பாலிடிக்ஸ்? நம்ம இயக்கமா மாறிடு. மக்கள் தானே முக்கியம், மக்கள் பிரச்சனைகள் தானே முக்கியம். இயக்கமா மாறிடலாம். நீயே சொல்லிட்டு நீயே எல்லாம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்ல கேட்க போறது என்ன பிச்சை? ஓட்டு பிச்சை. அது கேட்டு போ. அதுக்கு எதுக்கு இந்த சரி வந்தாச்சியா? இரியா நான் பேசுறேன். நீ வந்துட்டாரு. நம்ம ஆட்சியில பாத்தீங்கன்னா, நம்ம நடக்க போற ஆட்சியில நோ கரப்ஷன், நோ கல்பிரிட்ஸ். நம்மளுடைய கவர்மெண்ட்ல கரப்ஷன் இருக்காது, கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. யாரை வச்சுட்டு சொல்றாரு தெரியல. பக்கத்துல நம்ம லாட்டரி டிக்கெட் ஆதவ அர்ஜுன். அவரை வச்சுக்கினே அவரு பேசக்கூடாது. இத நோ கரப்ஷன், நோ கல்பிரிட்ஸ் பக்கத்துலயே ஒரு கல்பிரிட்ட வச்சுக்கிட்டு எது இவரே ஒரு கல்பிரிட்ன்றாங்க. நீ மத்தவங்களை சொல்லிட்டு இருக்க. நோ கரப்ஷன்ன்ற கரப்ஷனுக்கு முழு உரிமை நீதான் சார். பக்கத்துல ஆதவ அர்ஜுன் எதே லாட்டரி டிக்கெட் விக்கிறவரு, பக்கத்துல புஷி ஆனந்த் எதே வைன் ஷாப் இருக்கிறவரு, பக்கத்துல சிடிஆர் நிர்மல்குமார் பண்ணாத எல்லா ஏழ்றையும் அவர் பண்ணிருக்காப்ல. இவரே ஒரு கரப்ஷன் வாதி, இவரே ஒரு கல்பிரிட். எல்லாம் 4 பேருங்க. 4 சாதாரண ஆளாதுங்க. அதுவும் தேர்தலுக்கு வரதுக்கு அது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே, அந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொல்ல, இது மாதிரி கொல்ல வந்தா என்ன ஆகுறது? அதே மாதிரி எங்க அண்ணன் ஆதவ அர்ஜுன். சரி நான் விஜய்ல இருந்து ஆதவ அர்ஜுன் போயிட்டு அப்படியே வருவாங்க. பேக் டு பேக் வரும். கண்டினியூட்டில வர முடியாது. ஆமாங்க, அது ரொம்ப கஷ்டம். ஆதவ அர்ஜுன் பேசும்போது சொல்லிட்டாரு, வக்பு வாரியத்துக்கு வந்து நாங்க வந்து குரல் கொடுத்தா நீங்க எல்லாருமே வந்து நாங்க குரல் கொடுக்கல அப்படி இப்படின்றீங்க. ஏன் அபிஷேக் மன் சிங்வி வந்து எங்க அட்வொகேட் இல்லன்னு சொல்றீங்களே? நேத்து தானே அவருக்கு பாராட்டு விழா நடத்துனீங்க. எங்க அவர்கிட்ட போன் போட்டு கேளுங்களேன், எங்களுக்கு ரிப்ரசென்ட் ஆகலன்னு. யாரா நீ முதல்ல எதுக்கு போன் போட்டு அவங்க கேக்குறாங்க? வேற வேலை இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, சுப்ரீம் கோர்ட்ல நீ பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருப்பல்ல, அத உன் அட்வொகேட் பேரை போட்டு தானே ஃபைல் பண்ணிருப்ப. அத காட்டிட்டு போனா முடிஞ்சு போச்சு. என்னையா அண்ணாமலை கிட்ட வாட்ச் பில்லு கேட்ட மாதிரி நீ பண்ணின்னு இருக்கியே. இப்போ யாரா இருந்தாலுமே எல்லாருக்குமே தெரியும், வக்கீல் பேரை போட்டு தான் ஃபைல் பண்ணுவாங்க. டிவிக்கே அபிஷேக் மன் சிங்வி ரிப்ரசென்டிங் தமிழக வெற்றி கழகம் ஒரு வார்த்தை எங்கன்னா நீ காட்ட. இன்னைக்கு நாங்க போன் போட்டு அவரை கேட்கணுமா? சார் நீங்க டிவி கேக் போனீங்களான்னு. யாரா அது டிவி கேன்னு? டிவி கேனா என்ன? ஏபிசிடி தெரியாதுடா டிவி.
ரிப்ரசென்ட் பண்ணணும்னு கேளுன்ற உனக்கு காட்ட வக்கில்ல பவுச் இல்ல ஏன்னா போய் சொல்லி சுத்தின்னு இருக்கேன். அது சொன்னாரு, அதுல சொன்னாரு எங்க தலைவருக்கு வந்து சொல்யூஷன் தாங்க முக்கியம் எல்லாருக்கும். ஏன்னா மத்தியானம் நான் அவர்கிட்ட பேசின்னு இருக்கும் போது நீங்க என்னென்னமோ பேசிருப்பீங்க, என்ன பேசுறீங்க, அது வேற எதனா பேசிருப்பாங்க, இருந்தாலும் இங்க பில்டப் போடணும்ல மக்கள் கிட்ட. எங்க தலைவருக்கு கூட நான் மத்தியானம் பேசின்னு இருக்கும் போது எங்க தலைவர் கேட்டாரு, சிஏ வரும்போது இவ்வளவு பேர் வந்து போராடினாங்க, இவ்வளவு பேர் வந்து அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக நின்னாங்க, சரி இப்ப இந்த வக்ஃபு ஆக்டுக்கு வந்து போராடுறோம், வாட் இஸ் த சொல்யூஷன்? நம்ம வந்து டெம்பரரியா எல்லாம் போராடின்னு இருக்க கூடாது, சொல்யூஷன் சொல்யூஷன் இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன்? அவர் அவ்வளவு சொல்யூஷன் அதுதான். அவர் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன, முடிவு என்ன, கபட நாடகமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியதல்ல. எனக்கும் இப்போ ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும். சரி விஜய் சார் 150 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய் விக்கிறானுங்க விஜய் சார், 3000 ரூபாய் விக்கிறானுங்க விஜய் சார். அதுக்கு ப்ளீஸ் ஒரு சொல்யூஷன். ஏன்னா மக்கள் காசு எல்லாம் வந்து வீணா போகுது. விக்கிறானுங்க 2000 ரூபாய் 3000 18 வயசு 19 வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு 2000 3000 வாங்கிட்டு போய் உங்க ஷோவை பாக்குறான் விஜய் சார். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த ஊழல் நடக்குது. அந்த ஊழல அதுவும் நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி விஜய் சார் அநியாயம் நடக்குது. விஜய் சார் உங்க படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து உளவுத்துறை ஒரு தகவல் சொல்லிச்சு, அந்த படத்துலயும் 150 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய் விற்க போறாங்க விஜய் சார். அது உங்க நிர்வாகிங்க விஜய் சார், இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க விஜய் சார். ஏன் இப்படி புருடா விட்டுன்னு சுத்தினீங்க ஊருக்குள்ள? நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், அதுதான் புரியல. தெரிஞ்சுக்கினே அவனை பத்தி வெளியே சொல்ல எப்படி தெரியும்ல. இந்த ஒரு காமெடி வர பத்தி ஐயோ அவரா, அவர் மிகப்பெரிய ஆளாச்சு, அவர் பயங்கரமான ஆச்சு, அவர் இறங்கிட்டா அவ்வளவுதான் ஆச்சு, அவர் வந்துட்டா அவ்வளவுதானே ஆச்சுன்னு பில்டப் கொடுக்கறதுக்கு ஆதவ அர்ஜுன். ஐயோ பில்டப் கூட கொடுக்க தெரியல. இதுல வேற ஏம்பா நீ அதை விடுப்பா. ஏம்பா தலைவருக்கு தலைவருக்கு முதல்ல வாப்பா நீ. ஏப்பா எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்ல அவர் வணக்கம் இங்க அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். எத்தோடனே மைக்கு பிடிச்சிக்கின்னு நேத்து என்ன நடந்துச்சுன்னா மறந்துட்டு அப்படியே உடம்பு என்ன சொன்னப்பல நெஞ்சில் குடி இருக்கும். இங்க பாருங்க என்னது இது? ஏன் மாதிரி நான் ஸ்டார்டிங்கே மறப்பீங்க நீங்க? ஸ்டார்டிங் கொடுக்கணும்ல நீங்க. திடீர்னு சீஃப் மினிஸ்டர் உணர்ச்சி வசம் பொங்கிட்டாங்க. என்னங்க சந்தோஷப்பட்டுட்டீங்க, நான் மறந்துட்டேன். அதுக்கு ஏன் தப்பா? நீ உன் தப்பு. மைக்கு பிடிச்சா சொல்ற வார்த்தை அதுதான் பேசிக் திங். ஏபிசிடி மாதிரி. நான் வந்து இங்க பாருங்க, நான் என்ன பண்ணுவேன்னா நீங்க சொல்லி தரக்கூடாது. என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன பண்ணணும் நான் சொல்லி தரேன், கேட்டுக்கோங்க. நீ எதுவும் பண்ண மாட்டீங்க. நீங்க போவீங்க மக்கள் கிட்ட போவீங்க. இப்ப பிஎல்ஏக்கு கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க மக்கள் கிட்ட போவீங்க. போயிட்டு நான் வந்து அறிஞர் அண்ணா என்ன சொன்னாருன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப எதுக்கு சொல்லணும்? ஆமா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். நீங்க எப்ப சார் மக்களை பாப்பீங்க? நீங்க எப்போ போய் மக்களை சொல்றது செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் நீங்க மக்களை அவரை கேட்டுக்கிற இல்ல? மக்களுடன் செல், மக்களுடன் பழகலாம் இருக்கட்டும், நீங்க எப்போ பாப்பீங்க? அதான் வந்துட்டாரு. நீங்களே இன்னும் பாக்கல, அதான் வந்துட்டாரு. ஃபேன்ஸ பாக்குறதா, ரசிகர் குஞ்சுகளை பாக்குறதா? இவரு வந்து மக்களை பாக்குறது, அவங்க போய் மக்களை பாக்கட்டும். ஃபர்ஸ்ட் தலைவன் பாக்கணும். தலைவனே இன்னும் மக்களை பாக்கல. எது லாஸ்டா வந்து பரந்தூருக்கு போனீங்க, அவ்வளவுதான். போயிட்டு கூட இதே மாதிரி தான், அதே வேன்ல நின்னு வேன் மேல நின்னு மக்களை சந்திக்கிறதுன்றது நேரடியா போயிட்டு ஒரு 100 பேரா இங்க வாங்க, ஒருத்தர் வாங்க, உங்களுக்கு என்ன நடக்க கொடுங்க, லெட்டர் கொடுங்க, எல்லாம் வாங்கி மனு வாங்கி வைக்கிறது. இதை மக்களை சந்திக்கிறது, குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. நீயே பேசுறதுக்கு எதுக்கு மக்களை பாக்குறது? இது கூட்டம் சேர்ந்துரும். கூட்டம் எனக்கு பிடிக்காது. அலர்ஜிடா. கிரௌட என்ன இருந்தாலும் என் பக்கத்துல வர விடாதீங்க. அதுதான் எகிரி குதிக்கிறாங்க. ஆமா, ஏன்னா நான் வெளிப்படையான ஆட்சி தர போறேன் தமிழகத்துல. எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, வெளிப்படையான ஆட்சி, ஊழல் இருக்காது, கரப்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க, கிளீனா. அது ஏதோ ஒரு தண்ணி போலன்னு சொன்னாருப்பா. தண்ணி என்ன தண்ணி? அது சிறுவாணி தண்ணி. சிறுவாணி தண்ணி போல கிளீனா. சிறுவாணி தண்ணி முதல்ல இவர் பாத்துருக்காரா? அந்த தண்ணி எல்லாம் கிளீனா இருக்கும். நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்கன்றத ஃபர்ஸ்ட் கிளீன். அதுவும் கிளீன் இல்ல. ஆமா, உங்க ஆளு 300 கோடின்றாரு, 300 கோடின்றாரு, 350 கோடி. ஆமாங்க, நான் 300 கோடி வாங்குறேன்னு காட்டிட்டு மிஸ்டர் கிளீன் காட்டிக்கோங்க. நீங்களே ஓபன், நீங்க மிஸ்டர் கிளீன்ன்றீங்க, நீங்க ஊழலற்ற ஆட்சி தர போறீங்க. அப்ப நீங்க சொல்லிடலாம்ல என் சம்பளம் இவ்வளவுங்கன்ட்டு. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. வெட்டி பில்டப் விட்டுட்டு போய் பி கான்ஃபிடென்ட் இருப்பா. நீங்க ஒரு பட்டு போங்க, மக்களை சந்திங்க, அவ்வளவுதான். 3 நிமிஷம் ஆயிடுச்சா? க்ளோஸ் பண்ணு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு அண்ணா டைலாக்,
ஒரு குடும்பமா வந்து ஓட்டு போட்டுருங்க. ஒரு செலிபிரிட்டி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். அது அப்புறமா இந்த சிறுவாணி தண்ணீரை யாரோ எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க, ஏத்தாச்சு முடிஞ்சாச்சு, க்ளோஸ். நான் கிளம்புறேன், அப்புறமா எல்லாம் பார்த்துப்போம். கிளாஸ் உங்களுக்கு இருக்குது, அட்டென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த பிஎல்ஏ கிளாஸ் விஜய் சார் அட்டென்ட் பண்ணணும். ஆமா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், தலைவர் தெரிஞ்சுக்கணும்ல. பிஎல்ஏனா என்ன, பிஎல்சினா என்ன, ஒரு பூத்னா என்ன, ஒரு பூத்ல எத்தனை வாக்காளர் இருப்பான், தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை பூத் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எத்தனை தொகுதி இருக்குது, என்னென்ன தொகுதி எந்தெந்த மண்டலத்துல வருது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சாருக்கு தெரியணும். ஒரு பூத்துல வந்து எத்தனை பேரை போட்டு இருக்காங்க, அதுல எத்தனை பேர் ஐடி விங்கா இருப்பாங்க, எத்தனை பேர் இளைஞர் அணியா இருப்பாங்க, எத்தனை பேர் மகளிர் அணியா இருப்பாங்க, எத்தனை பேர் மாணவர் அணியா இருப்பாங்க. ஓ, இவ்வளவு சொல்லிட்டு இவ்வளவு நான் வேணாம், பொலிட்டிக்கல் பார்ட்டியா வேணாம், நான் வீட்டுக்கு போயிடும். அப்படிலாம் போகாதீங்க, ஆதவ அர்ஜுன் விட மாட்டாரு. சார் உட்காருங்க சார், நீங்க தலையை வண்டி ஆட்டுங்க சார், நான் பாத்துக்கிறேன். அப்புறமா ஆதவ அர்ஜுன் வந்து நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பேசுறாரு. என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சொல்லுங்க? 1949 திருப்பியுமா 1977 நடந்தது ஒரு மாற்றம். தெரிஞ்சுக்கோங்க, இளைஞர்களுக்கான மாற்றம். இந்த மாற்றம் இளைஞர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன், நீ கொட்டினே இருக்கணும். ஏன்னா என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியாது. 1977க்கு அந்த 3 எழுத்து எம்ஜிஆர், இங்கு 3 எழுத்து விஜய். 1977 நடந்தது, ஏன் 2026 நடக்க கூடாது? நடக்கும். எதுக்கு நடக்கணும்? சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு எங்க விஜய். 1977 தான் எம்ஜிஆர் வந்து ஸ்ட்ரைட்டா அரசியலுக்கு வந்தாருன்னு நினைச்சுக்கிறியா? அத பத்தி ஏன் பேச மாட்டேன்? எம்ஜிஆர் கதை தெரியாது உங்களுக்கு? எம்ஜிஆர் கதை ஃபுல்லா தெரியுமா? எவ்வளவு வருஷத்து அரசியல்வாதி, அவரு எவ்வளவு நாளா திமுக இருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இது ஆதவ அர்ஜுனுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாதுங்க, ஆதவுக்கே தெரியாது, விஜய் கோடி தெரியும். அவரு எவ்வளவு ஃபாலோவரா இருந்திருக்காரு, திமுகல வந்து என்னவா இருந்தாரு, அதுக்கப்புறமா அதிமுகவா பிரிஞ்சு போனாரு, எவ்வளவு மாவட்ட செயலாளர் கூட கூட்டணும் போனாரு, இதெல்லாம் வச்சுதாயா அவரால் சீஃப் மினிஸ்டர் ஆக முடிஞ்சிச்சு. படத்துல நடிச்ச உடனே தான் தூக்கி உட்கார வைக்கல யாருமே. உங்க ஆளு இப்பதான் ஜனம் இன்னும் படமே நச்சு முடிக்கலையா? ஜனநாயகன் படம் போயின்னு இருக்கு, இன்னும் முடியல, போயின்னு இருக்கு ஷூட்டிங். நீ என்னன்னா 1977 2026 கம்பேர் பண்ணிருக்க. போற போக்குல நீயே வேற சொல்லிட்ட, இன்னும் 10 மாசத்துல எதிர்கட்சி தலைவரா எங்க அண்ணன் வருவாருன்னு. இருக்கு நான் என்ன போடுறேன் பாருங்க, எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டா, எதிர்கட்சி தலைவர் அவரே சொல்லிட்டாப்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லையா? 10 மாதம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள், ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள். அப்ப எலெக்ஷனை ஜெயிக்க நீ வரலையா? இல்லங்க, சும்மா. ஐயோ, உண்மையா வளர்த்தாப்லையா? உண்மையா போற போக்குல வளர்த்தாப்ல. அண்ணா நம்ம ஆளுங்கட்சி ஆக முடியாது, எதிர்கட்சி தான் ஆக முடியும். எதிர்கட்சி ஆகணும் கஷ்டமாச்சு. அதையும் எல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியாது. அதான் பேசுறது என்னன்னு கொஞ்சமாச்சு தெரிஞ்சாதானே பேசுறது. இப்ப என்னன்னா இவரு கேள்வியே தெரியாதுங்க, பதில். இப்ப என்னன்னா அங்க என்ன தெரியுமா நடக்குது அந்த மீட்டிங்ல? ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து விஜய் சார் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும். அதே மாதிரி தான் ஒரு விவர புள்ளி பாயிண்ட் புள்ளி அப்படின்றத விஜய் சார் கிட்ட புரிய வைக்கிறாரு. 69,000 பூத் இருக்குது, 69,000 பூத் இருக்குதுன்னு 69,000 வாட்டி சொல்லியாச்சு 2 மீட்டிங்லயும். என்ன இத டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கிற சாதா பிஎல்ஏ கூட தெரியும். 69,000 பூத்து, 69,000 சில்லற பூத்துன்னு இருக்கு. எப்படி தெரியுமா கணக்கு போடுறாங்க? ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு நம்ம எடுத்துருவோம். இது இவ்வளவு படும் 350, மொத்தமா ஒரு 700 1000 ஓட்டு தான் இருக்கும். மேக்சிமம் 800 தான் இருக்கு. சில பூத்துல வேணா 1200 ஓட்டு இருக்கலாம். சோ ஆவரேஜா நீ 800 900 போட்டாலும் 900ல 350 ஓட்டு வாங்கிடுவாங்களாம். சரி, எப்படி வாங்குவீங்க சொல்லு? வாங்கிடுவாங்க. அதெல்லாம் 900 ஓட்டுல போலிங்கே 750 ஓட்டு 700 ஓட்டு தான் ஆகும். அப்ப டிஎம்கே ஏடிஎம்கே மத்த கட்சி எல்லாம் எங்க போவோம்? கிடையாதுங்க, கிடையாது, ரேஸ்ல இல்ல, கட்சியே கிடையாது. 69,000 × 350 ஓட்டு போட்டு பாருங்க, சுமார் 2.5 கோடி ஓட்டு. அவ்வளவுதான் சீஃப் மினிஸ்டர். நான் என்ன சொல்றேன்னா ஒரு பூத்லயும் 10 ஓட்டு வாங்க முடியுமா பாரு பஸ். எப்பா இப்ப வந்தவனுங்க எல்லாம் வந்து நீ என்ன நினைச்சுக்கிற? போயிட்டு வந்து பிஎல்ஏ வேலை செய்ய போயிட்டு நினைச்சுக்கிறியா நீ? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி உள்ள வந்தாச்சு, கேட்ட வச்சாச்சு, சேர வச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பென் டிரைவ் ஒன்னு குத்துறாங்களாங்க, அது வந்து என்ன பண்ற ரிமூவ் பண்ணிட்டு அதுல வீடியோஸ் போட்டோஸ்ல ஏத்துறாங்களா?
கூட்டம் 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 என்ன கூட்டம்? என் தளபதி ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரணும்னா 2.5 hour ஆகுது. ஹோட்டல்ல இருந்து இங்க வரதுனா 2.5 hour ஆகுது. நான் என்ன சொல்றேன், உன் தளபதி அப்படி ஓரம் வச்சுட்டு சன்னி லியோனை கூட்டணுவாயா? கூட்டம் வருதா பாக்கலாம். சன்னி லியோன் வந்தாங்க ஞாபகம் இருக்கா? எவ்வளவு கூட்டம் தெரியுமா தெரு? ஏன் சன்னி லியோனு அவங்க கூட ஓரமாவே நயன்தாராவை கூட்டணுவா? எவ்வளவு? நான் ஏன் அஜித் சாரை இழுக்கல தெரியுமா? ஏன்னா அஜித் சார் கூட்டத்துக்குலாம் நீ வந்து கால்வாசி தான். அஜித் சார் வராரு நீ இப்ப சொல்லட்டுமே எங்கன்னா கோயால கிழிஞ்சின்னு போவோம் கூட்டம். அது தெரியாது இதுங்களுக்குலாம். கூட்டம் கூட்டம் எம்மா எப்பா. டேய் கூட்டத்தை வச்சே நான் வந்து கூட்டத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ? நேத்து மக்களை வந்து பாதிப்புக்குள்ளானா இவனால ஆம்புலன்ஸ் போடாம டார்ச்சர் ஆச்சு. எவ்வளவு டிராபிக் அங்க ஜாமு. கரெக்டா இவர் வந்து கேஸ் போடுவாரு கவர்மெண்ட் மேல தெரியுமா? ஆதவர்ஜுனா இதுக்கு வந்து பதில் சொல்லுனா நான் வந்து கேஸ் போட்டு வக்கீல் முதல்ல உங்க 2 பேர் இவருதான் உச்சிக்குள்ள போடணும். வக்கீல் பேரு கூட செட் பண்ணி கூட்டணும்னு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எங்களுக்கே அரசியல் கத்து தெரியுங்களா? அரசியலா எங்களுக்கு தெரியாத அரசியல், அத விஜய் சாருக்கு தெரியாத அரசியல் ராஜா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. வந்து ஐபாக் டீம்ல வந்து சம்பளத்துக்கு வேலை செஞ்ச ராஜா அதான பண்ண. நமக்கே அரசியல் சொல்லி தரீங்களா? எங்க லியோ 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 எங்க லியோ இல்ல எங்கன்னு தேடி இருந்தீங்களே தபார் வந்துட்டாருல. அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டாருல. லியோ வந்தா என்ன ஆகும் தெரியல. கஞ்சா ஜாஸ்தி ஆகும்ல, சரக்கு ஜாஸ்தி ஆகும்ல, போலீஸ்காரனை போட்டு நாங்க அடிப்போம்ல, அவ்வளவுதான் லியோ வந்துட்டாரு. இனிமேட்டு சண்டை தான். லியோ வந்து லியோ நல்லவர் ஆக்சுவலா எனக்கு தெரியல. லியோ நல்லா அந்த படம் பார்த்தவங்களே நீங்க சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் லியோ நல்லா இல்ல, அது நல்லாவே இல்ல படம். அது கேட்கலையா? லியோல ஒரு கேரக்டர் என்ன, ஒரு மாதிரி கேரக்டருங்க. அது கஞ்சா குடிக்கி கஞ்சா சப்ளையர். நீ வந்து என்ன பிரயோஜனம்? லியோ அதுதான் சினிமா காரணம் ப்ரூவ் பண்ணுறது. இவரே திட்டி பாரு லியோ ஒரு அந்த டேஷ் பையன் சொல்லிட்டு ஒரு திட்டுவாரு. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நீ ஏன் உன்னையே திட்டிக்கிற படத்துல? அப்புறமா வந்து படத்துல தான் நானா தான் சொன்னேன். நீ இப்படி எல்லாம் பேசாது. லியோ வந்துட்டாராம், எங்களுக்கே அரசியல் கத்து தரீங்களா? எல்லாமே வந்து இப்ப இருக்கிற அரசியல்வாதில 70 வயசுக்கு மேல போயிட்டாங்க. நம்ம தான் உங்க ஆளு நான் 15 வயசா, உங்க ஆளுக்கு இன்னும் 10 வருஷத்துல 70 வயசு ஆயிடும் போல. 15 வருஷத்துல என்ன இது? உசைன் போல்ட் மாதிரி நேரடியா ஸ்ட்ரைட்டா ஓடுனே இருக்கணுமா? 70 வயசானனால அவங்களால ஓட முடியாதா? இவரு ஓடுவார், நல்லா ஓடுவார். பார்த்தேன். இது அந்த விழுப்புரத்துல ஓடினாரு. விழுப்புரம் 2 கேம் வந்துச்சு பாத்தீங்களா? கேம் எதுனா பேசணும்ட்டு பேசிட்டு எப்படியோ 2 நாள் பூத் கமிட்டி மீட்டிங் முச்சாச்சுரா. இனிமேட்டு பிரச்சனை இல்லடா. ஏம்பா அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்க, நேற்று பார்த்தேன், பேட்டி எடுத்தாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கன்னா? பூத் கமிட்டியா அப்படின்னா டிஎல்ஏவா அப்படின்னா பூத் கமிட்டி எனக்கு அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏங்க விஜய் சாரே எனக்கு பிடிக்கும், நான் ஒரு ஃபேனு, அதனால அவரை பார்க்க ஓடி வந்துருங்க. கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. ஏய் சாரிங்க அப்படிலாம் கிடையாதுங்க. QR கோடுடன் 7000 பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. QR கோடு எதுக்கு கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எதுக்கு நீ QR கோடு கொடுத்த? அவனுக்கு இன்னும் மீட்டிங்னே தெரியல வந்துக்கிறவங்களுக்கு. டேய் பாவண்டா. நான் ஆதவர்ஜுன் என்னன்னா அந்த மேடையை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாருன்னா அவரை ப்ரோமோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாரு. அது ஃபுல்லா ஒரு ப்ரமோஷன் தானே. கொஞ்ச நாள்ல வந்து விஜய் கட்சிக்காரனுக்கு விஜய் தெரியும். ஒருவேளை வந்து விஜய்க்கு ஜெயிச்சாருன்னா கூட ஜெயிச்சது காரணம் நான் தான் சொல்றாப்புல. ஏய் ஜெயிச்சது காரணம் நான் தான் நெக்ஸ்ட் விடு. விஜய் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ விஜய் கட்சி உடைக்கணும்னா ஆதவர்ஜுனால முடியும். இப்போ விஜய் கட்சியில பாதி பேரை இவருக்கு தெரியும், பாதி நிர்வாகிகளை இவருக்கு தெரியும். விஜய் கூட வாய் பேச தெரியல, ஆதவர்ஜுன் தான் நல்லா பேசுறாருன்னு தெரியும். விஜய் கூட செலவு பண்ண மாட்டாரு, ஆதவர்ஜுன் தான் நல்லா செலவு பண்றாருன்னு தெரியும். சோ அந்த கட்சியில இருக்கிறவன் நெக்ஸ்ட் வேற கட்சிக்கு போனோம்னா எங்க போவான்? ஆதவர்ஜுன் எங்க போறாரோ அங்க போவான். இல்ல ஆதவர்ஜுன் கிட்ட பணம் நிறைய இருக்கு. ஏன்னா லாட்டரி வித்த பணம் அவ்வளவு பலாயிரம் கோடி இருக்கு. அவரே நினைச்சா ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். அவள் அந்த கட்சிக்கு போயிட்டு போறானுங்க. ஆதவர்ஜுன் வெற்றி கழகம். சூப்பர் அவ்வளவுதான். ஏம்பா இதெல்லாம் விடு. எனக்கு ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு என்ன பேசணும் தெரியுமா? தனியா சிங்கிளா அந்த வைஷ்ணவின்ற ஒரு பொண்ணு பரவாயில்ல, நல்லா பேசல. நல்ல கட்சிக்காக ஒரு ஏதோ தெரியுதோ தெரியலையே எதனா ஒண்ணு வளருது, பேச ரீச் ஆகும். இந்த மாதிரி பேசுறது ரீச் ஆகும். ஆனா இதை நேத்து அவங்க ஏரியால வச்சுக்கின்னு அதை உள்ளே ஒல்லியாம்பா. உங்களுக்கு பாஸ் மறுக்கப்பட்டிருக்கு, என்ன காரணம் சொல்றாங்க?
காரணம் அப்படிங்கிறது மாவட்ட தலைவர் தான் கேட்கணும். ஏன்னா நான் வசிக்கிற தொகுதி, நான் இருக்கிற மாவட்டம், தலைவர் அவர்கள் வந்திருக்காரு. எனக்கு அவரை உள்ளே போய் வரவேற்க முடியல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி வேற பேசிச்சுல ஆக்சுவலா. உள்ள ஏங்க இதெல்லாம் வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். ஒரு சின்ன பொண்ணு உங்க கட்சிக்காக கஷ்டப்படுது, அது நிறைய இடத்துல போய் பேசுறத நானே பாத்துருக்கேன். எத்தனை பேர் கமெண்ட்ல திட்டுவாங்க, எவ்வளவு தைரியமா வந்து பேசுற அந்த பொண்ணு, அந்த பொண்ணை ஓரம் கட்டி வைக்கிறீங்களே, அப்புறம் இன்னும் டாஷுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்ல அந்த பொண்ணு ஒரு பேட்டியில சொல்லிச்சு, வேல் நாச்சியார் இருக்காங்க, அப்புறமா அஞ்சுகம்மாள் இருக்காங்க, பெண் தலைவியை முன்னிறுத்திட்டு ஒரு பெண்கள் வந்து விஜய் சாரை வரவேற்காது எனக்கு மனவேதனை ஏதாவது அந்த பொண்ணு சொல்லி. தலைவர்கள்ல இருவர் தான் வந்துட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் அம்மாவும் அஞ்சலை அம்மாவும். அஞ்சலை அம்மாள் மிகப்பெரிய மேடை பேச்சாளர் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது கொங்கு மண்டலத்துல நேத்தும் எந்த ஒரு பெண்மணியும் தலைவரை வரவேற்கிறதுக்கு ஏறல அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். அந்த பொண்ணை அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. ஆமா அதுலதான் இருக்கு. அப்புறமா ஏன் அந்த பொண்ணு கூப்பிடல? இதே ரோஸ்ட் பிரதர்ஸ் சொன்னீங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணு வளர்ந்துரும் சொல்லிட்டு ஆஃப் பண்றாங்க. புரியுதா? ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் டிவில வர கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீ யாரு? நான் தான் மாவட்ட தலைவர், நீ எந்த போஸ்டிங்ல இல்ல, நீ எப்படி டெவலப்? பாத்துக்கோங்க விஜய் சார், இதெல்லாம் பாருங்க. அந்த பொண்ணு பாவம், ஏன்னா நிறைய பேசி இருக்கிறதா நாங்களே பாத்துருக்கோம், நிறைய வீடியோஸ் பாத்துருக்கோம். சின்ன பொண்ணு பேசுறது பெரிய விஷயம். தைரியமா வந்து பேச எதிர்த்து பேசுது ஒண்ணுமே இல்ல. நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு பேர் அசிங்கமா திட்டுறாங்க, அப்ப அந்த பொண்ணு பேசுறதுக்கு எவ்வளவு பேர் திட்டுவாங்க. பட் அதையும் மீறி ஒரு பொண்ணு வந்து பேசுதுன்னா அந்த பொண்ணு உண்மையால நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். அந்த பொண்ணுக்கான அதனப்பா வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆமா, அதுவும் உங்க கட்சிக்கார தெரு தெருவா போயிட்டு இந்த பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு கதையெல்லாம் சொல்லுதுப்பா. அண்ணன் விஜய் கதை சொல்ல சொன்னாரு. விஜய் கட்சியில இருந்து வந்திருக்கும்னு சொல்லிச்சு. அப்ப பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றான் விஜய் கட்சி இல்ல தளபதி கட்சி. அப்ப அந்த பொண்ணை இப்பயே இப்படி டார்ச்சர் பண்றீங்க. இவங்கதான் தெரிஞ்சு வேலை செய்யற பொண்ணு அதுதான் நினைக்கிறேன். அதையே உரம் கட்டுறீங்க. கட்சி நல்லா வளர்ந்துரும், பெண்களுக்கு பாதுகாப்பு. நீங்க வச்சுன்னு இருக்கிற ஐடிவிங்க ஆம்பளைங்க இருக்கிறாரு பாரு, எல்லாமே பொம்பளை மாதிரி பேசுறாங்க. அசிங்க அசிங்கமா தான் பேச தெரியும், ஒண்ணுத்துக்கு பதில் சொல்ல தெரியுமா தான் தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்க இந்த ஆம்பளைங்க இருக்கிறானுங்க பாரு ஐடிவி, அவனுங்க எல்லாம் தூக்கி ஓரம் கடாச்சிட்டு இந்த மாதிரி லேடிஸை பேச விட்டா வச்சு உங்க கட்சி வந்துரும். ஏதாச்சும் கொஞ்சம் முன்ன வரும். எல்லாம் நன்மைக்கு நல்லது நடக்கும். நெக்ஸ்ட் எப்போ மீட்டிங் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 2026 வருங்கால சீஃப் மினிஸ்டராக நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வருவதற்கு ரோஸ் சார்பாக இப்போதே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.